வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கீழடி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். இன்று தமிழ் மண்ணினுடைய மகத்தான அடையாளமாக இந்த கீழடி அருங்காட்சியகம் இன்று மிகுந்த எழிலுடன் உயிர் பெற்று நிற்கிறது. வைகை அறையினுடைய இரு கரைகளிலும் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் என்பது தமிழர்களுடைய வரலாற்றை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிக வளர்ச்சியின் வரலாற்றையே மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது 2600 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் கீழடி நமக்கு காட்டக்கூடிய ஒரு உண்மை. அதாவது உலகத்தின் பல சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வேட்டையாடுகிற ஒரு நிலையை கூட கடந்திராத ஒரு நிலையில் தமிழர்கள் ஒரு இடத்தில் நிலையாக தங்கி வாழ்ந்தது மட்டுமல்ல, ஒரு அடிப்படையான நகர்ப்புற கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும், கீழடியில் கிடைத்த சான்றுகள் என்பது அங்கு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒரு தொழில்சார் நாகரிகத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கீழடியில் அமைந்திருந்த நகரம் என்பது ஒரு தொழில்சார் நகரமாக இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லாவற்றையும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் நாகரிக வளர்ச்சி ஒரு சமூகம் அதிகபட்சமாக அடைந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகளாக எழுத்தறிவு, நகர்ப்புற வளர்ச்சி, அவை வேளாண் அல்லது வேட்டையாடுகிற தொழில்களை தாண்டி பிற தொழில்களில் ஈடுபடுவது தான் பொதுவாக மானுடவியலாளர்கள் நாகரிக வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக காண்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இம்மூன்றுமே கீழடியில் கிடைத்திருக்கிறது. அங்கு தொழில்கள் இருந்திருக்கின்றன, இன்னும் சொல்லப்போனால் நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது, நவீனமான கட்டுமானங்கள் இருந்திருக்கின்றன, மழைநீர் சேகரிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்திருக்கின்றன என்பது இன்றைக்கு கீழடியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் என்பது ஒரு புதையுண்ட நகரம் அப்படியே மேலே வந்து எழுந்து அமர்ந்திருப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய உவகையை உண்டாக்குகிறது. தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாறு இவற்றையெல்லாம் பற்றி நாம் அறிவதற்கு இதற்கு முன்னால் பெரும்பாலும் நமக்கு இலக்கிய பிரதிகள் மட்டும்தான் சான்றாக இருந்தன. அதுவும் கீழடி காட்டுவதை விட பிற்கால தேவை என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்பு வேறு பல இடங்களில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி முடிவுகளை இந்திய தொல்லியல் துறை பல வருடங்களாக வெளியிடாமல் மறைத்து வைத்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உண்மைகள் வெளிவந்தால் அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற ஒரு ஆரிய நாகரிகம் அல்லது இந்தியாவினுடைய தொன்மை நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் என்பதெல்லாம் மிகவும் பிற்கால தேவை என்பதும், ஒரு மிக மிக தொன்மையான ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை தமிழ்நாடு தான் கொண்டிருந்திருக்கிறது அல்லது தென்னிந்தியா தான் கொண்டிருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் தான் கீழடி. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருப்பதன் மூலமாக உலகத்தை இந்த அருங்காட்சியகத்தை நோக்கி அழைக்கிறது. இங்கு தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய நாகரிகம் என்பது எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கிறது என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உண்மையிலேயே மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் ஒரு சர்வதேச அளவிலான ஒரு அருங்காட்சியகம். மானுடவியலாளர்களுக்கு, அதிலும் முக்கியமாக மானுடவியல் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழர்களுடைய இந்த வரலாற்று வளர்ச்சி கிமு 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வளர்ச்சியை காலவரிசைப்படி இந்த அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுவது என்றில்லை, மானுட வரலாற்றிற்கே ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்து அந்த வரலாற்றை மாற்றியமைப்பதற்கான ஒரு பெரும் திறப்பை இன்றைக்கு கீழடியினுடைய ஆய்வுகளும் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகமும் நமக்கு காட்டுகிறது. வாய்ப்புள்ள அனைவரும் சென்று இந்த வரலாற்றை படித்தறிய வேண்டும் என்பதை உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க,
இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை வந்து சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும்.
நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக வரலாற்றில் மார்ச் 14 என்பது 2 காரணங்களால் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரிய நாடாக கருதப்படுகிறது. 1879 ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஓர் அறிஞர் குழந்தையாக பிறந்தார். அவருடைய பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பது. நியூட்டனுக்கு பிறகு ஒரு 2 நூற்றாண்டு காலம் இந்த உலகம் நியூட்டனின் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு உள்ளே தான் இருந்தது. அதனை மீறி நியூட்டன் சொன்னதையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு உலக அறிவியலை அழைத்து சென்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் பேசப்படுகின்றன. 1905 ஆண்டு அவர் 1879 பிறந்தார். 1905 ஆண்டு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி, சிறப்பு சார்பு கொள்கை என ஒன்றை அவர் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து 1919 ஆண்டு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, பொது சார்பு கொள்கை என ஒன்றை கூறினார். இவை இரண்டும் தான் இன்றைக்கும் அறிவியல் உலகை ஆள்கின்றன. அவர் அந்த பொது சார்பு கொள்கையை சொல்லி 1 நூற்றாண்டு கடந்து விட்டது. ஆனால் இன்னமும் ஐன்ஸ்டீன் அறிவியல் ஆழமாய் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிறது. இது மட்டுமே அந்த தேதிக்கான சிறப்பு இல்லை. அவர் பிறந்து 4 வயது குழந்தையாக இருக்கிற போது 1883 ஆண்டு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய தத்துவ அறிஞன் இறந்து போய்விட்டார். அவருடைய பெயர் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் 1883 மார்ச் 14 தான் பிறந்தார். மார்ச் 14 என்பது அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த நாள், தத்துவ மேதை காரல் மார்க்ஸின் நினைவு நாள். இரண்டும் அதே மார்ச் 14 தான். காரல் மார்க்ஸ் பற்றி இன்றைக்கு கூட சிலர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லது உளறி கொண்டிருக்கிறார்கள். காரல் மார்க்ஸினுடைய தத்துவத்தை முழுமையாக படிக்காதவர்கள், அவர் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு என்ன விதிகளை சொன்னார் என்று கற்காதவர்கள், காரல் மார்க்ஸால் தான் இந்தியா சிதைந்து போய்விட்டது என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் அது பேசுகிறவர்களினுடைய அறிவு எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. காரல் மார்க்ஸ் மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறார்? மற்றவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தை விளக்குவதற்காக எழுதினார்கள், காரல் மார்க்ஸ் இந்த உலகத்தை மாற்றுவதற்காக எழுதினார் என்று சொல்லுவார்கள். காரல் மார்க்ஸினுடைய எழுத்துகள் இந்த உலகத்தை மாற்றின என்பதை விட புரட்டி போட்டன என்று சொல்லலாம். அது புரட்டி போடப்படுகிறது என்பதனாலே தான் அப்படி எழுந்த அந்த நிகழ்வுகளுக்கு நாம் புரட்சி என்று பெயர் வைக்கிறோம். லெனின் தலைமையில் காரல் மார்க்ஸினுடைய சிந்தனைகள்
எங்கோ இன்னொரு இடத்திலே வேர் பிடித்தன. அவர் தூவிய ஜெர்மானிய அந்த தாடிக்காரர் தூவிய அந்த விதைகள் சைபீரிய பாலைவனத்திலே வேர் பிடிக்கும் என்று யாரும் கருதியிருக்க மாட்டார்கள். அந்த ஜெர்மானியத்தில் தோன்றிய அந்த தத்துவம் எங்கே போய் முளைத்ததென்றால் சோவியத் நாட்டில் முளைத்து லெனின் என்கிறவரால் ஒரு புரட்சி நடத்தப்பட்டது. காரல் மார்க்ஸ் 3 தடங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஒன்று அரசியல், இன்னொன்று பொருளாதாரம், 3வது தத்துவம். அரசியலிலே எது மாதிரியான அரசியல் இருக்க வேண்டும் என்கிற சோஷலிஸ்ட் டெமோக்ரஸி என்கிற சமத்துவ ஜனநாயக கோட்பாட்டை அரசியலிலும், எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு பொருளாதாரத்தை அடுத்த நிலையிலும், ஒரு பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் என்பதை தத்துவ தடத்திலும் காரல் மார்க்ஸ் விதைத்தார். அந்த 3 தடங்களிலும் அவர் கூறிய கருத்துகள் இன்று அவர் சொன்ன அந்த நாட்டில் மட்டுமல்ல, அந்த புரட்சி நடந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கும் பேசப்படுகிற தத்துவங்களாக இருக்கின்றன. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் அறிஞர் என்றால் காரல் மார்க்ஸ் சமூக அறிவியல் அறிஞர் என்று சொல்ல வேண்டும். எனவே 2 பெரும் அறிஞர்கள், உலக அளவிலே போற்றப்பட்ட, இன்றைக்கும் போற்றப்படுகிற 2 பெரும் அறிஞர்களோடு தொடர்புடைய நாடாக மார்ச் 14 இருக்கிறது. ஐன்ஸ்டீனின் பிறந்த நாடும் அதுதான், காரல் மார்க்ஸின் நினைவு நாளும் அதுதான்.